வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து 4440 ஐசி யூஸ் பண்ணி சிங்கிள் ஐசி ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையர் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம அந்த 4440 போர்ட்லேயே வந்து 7805 ரெகுலேட்டரோட ஒரு ஐசி எடுத்துக்கிட்டோம். சப்ளைக்கு வந்து அந்த 12 வோல்ட் 3 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறோம். பாசிட்டிவ் சப்ளை வந்து இந்த போர்டில் இருக்கிற டயோடு வழியே கொடுக்க போகிறோம். டயோடில் ஒரு எண்டை வந்து நம்ம இப்போ ரெட் கலர் ஒயர் யூஸ் பண்ணி சால்ட்ரிங் பண்ணிக்க போகிறோம். மூலிமா பாசிட்டிவ் சப்ளை கொடுக்கும்போது நமக்கு வந்து பின் நம்பர் வந்து 11க்கு வந்து பாசிட்டிவ் சப்ளை போய் கிடைக்கும். இதனால் வந்து ஐசிக்கு தேவையான பாசிட்டிவ் சப்ளை வந்து கிடச்சிரும். அதே மாதிரி கிரவுண்டு வந்து பேனலில் இருக்கிற அந்த கிரவுண்டு பின்னில் வந்து சால்ட்ரு பண்ண போகிறோம். கிரவுண்டு வந்து 14, 8, 3 இதுக்கெல்லாத்துக்கு வந்து நமக்கு கிரவுண்டு கிடைக்கும். இப்போ அவுட்புட்டுக்கு தேவையான ஒயர் வந்து சால்ட்ரிங் பண்ண போகிறோம். அவுட்புட் வந்து 12வது பின்னில் வந்து கிடைக்கும். அதாவது 2வது பின்னில் நம்ம இன்புட் கொடுத்தா 12லேயும், 6வது பின்னில் இன்புட் கொடுத்தா 10வது பின்னில் வந்து நமக்கு அவுட்புட் கிடைக்கும். இப்போ 12வது பின்னில் வந்து ஸ்பீக்கரோட பாசிட்டிவை சால்ட்ரிங் பண்ணிக்கிறோம். அதேமாதிரி நெகட்டிவை போர்டில் இருக்கிற ஏதோ ஒரு நெகட்டிவில் கொடுத்துக்கலாம். கிரவுண்டு வந்து எங்கே வேணால் கொடுக்கலாம். போர்டில் இருக்கிற எல்லா கிரவுண்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வந்து பக்கத்தில் இருக்கிற கிரவுண்டில் கொடுத்தாச்சு. அடுத்தது இன்னொரு ஸ்பீக்கர் அவுட்டுக்கு வேண்டி நம்ம இன்னொரு ஒயர் எடுக்க போகிறோம். 6வது பின்னோட அவுட்புட் வந்து நம்மளுக்கு 10வது பின்னில் வந்து கிடைக்கும். அதில் வந்து பாசிட்டிவ் வந்து நம்ம சால்ட்ரிங் பண்ணிக்க போகிறோம். 10ல் பாசிட்டிவ் சால்ட்ரிங் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு நெகட்டிவில் வந்து நெகட்டிவ் சால்ட்ரிங் பண்ணுறோம். இப்போ நம்ம சால்ட்ரிங் வேலையெல்லாம் முடித்தாச்சு. அதாவது ஸ்டீரியோவுக்கு தேவையான 2 ஸ்பீக்கர் அவுட்டு, அப்புறம் பவர் சப்ளைக்கு தேவையான அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் சால்ட்ரிங் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இன்புட் சிக்னல் வந்து இந்த ரெசிஸ்டர் இருக்குதில்ல, அது வழியாக கொடுக்க போகிறோம். அப்புறம் அந்த கிரவுண்டை வந்து காமன் கிரவுண்டை யூஸ் பண்ணிக்க போகிறோம். இன்புட்டுக்காக நம்ம ஒரு யூஎஸ்பி போர்டு எடுத்துருக்குறோம். இந்த யூஎஸ்பி போர்டில் பார்த்திங்கன்னா 5 பின் இருக்கும். அதில் வந்து பாசிட்டிவ் ஒன்று, நெகட்டிவ் ஒன்று, அப்புறம் 3 பின்னு ஒன்றா கொடுத்துருப்பாங்க. அதில் ரைட்டு, லெஃப்ட்டு, கிரவுண்டு வருங்க. இப்போ வந்து பாசிட்டிவை வந்து ரெகுலேட்டரோட பாசிட்டிவில் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி அந்த யூஎஸ்பி போர்டுக்கு தேவையான நெகட்டிவ் வந்து ஒரு கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிக்க போகிறோம். அடுத்ததாக யூஎஸ்பியிலேருந்து ஆடியோ சிக்னல் எடுத்து நம்ம இந்த போர்டுக்கு இன்புட்டாக கொடுக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஆடியோ சிக்னல் வந்து சென்ட்ரல் வர்றது வந்து கிரவுண்டு, அப்புறம் ரைட் ஒன்று, லெஃப்ட் ஒன்று நம்மளுக்கு ஆடியோ அவுட் கிடைக்கும். இந்த ஆடியோ அவுட் எடுத்துகிட்டு போய் போர்டில் இன்புட்டாக கொடுக்கணும். இப்போ வந்து நெகட்டிவை வந்து நெகட்டிவில் சால்ட்ரிங் பண்ணிக்கிறோம். அப்புறம் அந்த ரைட்டு, லெஃப்ட்டு அதை வந்து அந்த ரெசிஸ்டர் வழியாக கொடுக்க போகிறோம். இப்போ வந்து ரைட் சிக்னல் ஒன்று, லெஃப்ட் சிக்னல் ஒன்று, அந்த ரெசிஸ்டர் வந்து கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து அந்த அவுட்புட்டில் வந்து லோ ஃப்ரீக்வன்சி வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். அது போக கெயின் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ எல்லா கனெக்ஷனும் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம இதை ஆன் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ யூஎஸ்பி போர்டுக்கு தேவையான 5 வோல்ட் சப்ளை வந்து கொடுக்க போகிறோம். அதே மாதிரி போர்டுக்கு தேவையான 12 வோல்ட் சப்ளை அந்த கெப்பாசிட்டர் வந்து கொடுக்க போகிறோம். பாசிட்டிவ்லும் நெகட்டிவ்லும் கொடுக்கறனால நமக்கு போர்டு வந்து ஆன் ஆயிரும். அதே மாதிரி அவுட்புட்டை வந்து ஒரு ஸ்பீக்கர் கூட வந்து நம்ம கனெக்ஷன் பண்ண போகிறோம். இப்போ ஒரு சேனல் மட்டும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்பீக்கர் ஒயர் எடுத்து அந்த அவுட்புட்டில் வர்ற ஏதாவது ஒரு ஒயரில் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து 12ல் வர்ற அந்த அவுட்புட்டை கொடுத்துருக்குறோம். ஸ்பீக்கர் நெகட்டிவ்லையும் கொடுத்து இப்போ இதை ஆன் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். பவர் சப்ளை கொடுத்து ஒரு மெமரி கார்டும் போட்டு இப்போ வந்து அந்த ஆடியோ டெஸ்ட் வரும், கேளுங்க. ஜீவன்